கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சங்கீதம் 104 அதனுடைய 34வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய காரியம் பிடிக்குது. எனக்கு பிடிச்சது என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதை தான் இன்றைக்கி சொல்ல வந்திருக்கிறேன் இந்த செய்தியின் மூலமாக. நிறைய பேருக்கு டூர் போகிறது பிடிக்கும், கரெக்டு, தப்பு இல்லை. நிறைய பேருக்கு ஊரை சுற்றுறது பிடிக்கும், தப்பு இல்லை. நிறைய பேருக்கு பீச்சுக்கு போகிறது பிடிக்குமா, நிறைய பேருக்கு பார்க்குக்கு போகிறது பிடிக்குமா, நிறைய பேருக்கு சினிமாவுக்கு போகிறது பிடிக்குமா, நிறைய பேருக்கு தன்னுடைய சொந்த பந்த காரங்கக்கிட்ட போகிறது பிடிக்குமா. ஆனால் எனக்கு பிடிச்சதெல்லாம் என்ன தெரியுமா? அவருடைய சமூகத்தில் இருக்கிறது மட்டும்தான். இன்றைக்கி அநேகருக்கு அநேக காரியங்கள் பிடிக்குது. ஆனால் எனக்கு பிடிச்சதெல்லாம் அவருடைய பாதமும் அவருடைய வேதமும் தான். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய ஃபங்க்ஷனில் என்னை பார்த்துருக்க மாட்டாங்க. நிறைய பேர் போகிற கூட்டத்தில் நான் இருக்க மாட்டேன். எல்லாரும் கேட்பாங்க, இவன் மிஞ்சின நீதிமானான்னு. நான் மிஞ்சின நீதிமானெல்லாம் இல்லைங்க. காலையில் எழும்பி 4 மணின்னு ஒரு நேரம் இருந்துச்சுன்னா எழும்பி பல்ல தேய்ச்சிட்டு தேவ சமூகத்தில் உட்காந்துருப்பேன். 4 மணிக்கு அலாரம் வச்சா 3:55க்கே எழும்பி, நீ என்ன எழுப்புறது, நான் ஒன்று ஆஃப் பண்ணுறேன்னு அதை ஆஃப் பண்ணுற ஆள் நான். அதே மாதிரிக்கில் அவருடைய வேதத்தோடு இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னா என்ன தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லுவேன்னு. எனக்கு நண்பனே யார் தெரியுமா? அவர் தான். அவர் யாருன்னு நான் அநேகருக்கு சொல்கிறதுனால தான் என்ன யாருன்னு அநேகருக்கு தெரியுது. இன்றைக்கி எனக்கு பிடிச்சதெல்லாம் அதுதாங்க. நான் சாப்பிடாம கூட இருந்துருவேன், ஆனால் ஒரு நாள் கூட ஜெபிக்காமல் இருந்ததில்லை. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி அநேக காரியத்தை பிடிக்குதுன்னு சொல்லி தேடுறாங்க, ஓடுறாங்க. ஆனால் இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன், அவருடைய சமூகத்தில் இருக்கிறது எந்த மனுஷங்கிட்ட பேசுகிறத விட ஒரு அருமையான அனுபவம் அது. அவர் என் கூட பேசுகிறது வேதத்திலிருந்து பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, வசனத்தை எங்கேயாவது காப்பி அடிக்கிறீங்களா, யாராவது பேசினதை பேசுகிறீங்களான்னு. அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் இருக்க அந்த வசனங்கள் எனக்கு இனிப்பாய் மாறுகிறது. அதை தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு எல்லா இடத்துக்கும் போக டைம் இருக்குது, ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை. தேவ பிள்ளைகளை, உங்களை பார்த்து சொல்ல வரேன், நீ உங்கள் எக்ஸாம் கூட உங்களை தோற்றுரும், உங்களுடைய வேலையில் கூட நீங்கள் தோற்றுறலாம். ஆனால் ஆண்டவரை நம்புகிறவங்களை ஆண்டவர் ஒரு போதும் தோக்க விட மாட்டார். அவரோடு கூட இருக்கிறதுனால தான் இந்த ஒரு வல்லமை எனக்கு கிடச்சிருக்கு. அவரோட கூட பழகிற நாட்கள் மணிக்கணக்காக அவருடைய சமூகத்திலிருந்து அழுகிற அழுகை, அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது எரி குழம்பு வெடித்து வருகிறது மாதிரி நான் வருவேங்க. அதனால் இந்த அனுபவம் உங்களுக்கு வேணும்னா, எனக்கு பிடிச்சதெல்லாம் இது தான். நிஷாந்த் பாஸ்டர் கொஞ்சம் வித்தியாசமானவர் தான். அதனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த அனுபவத்தில் இருங்க. கர்த்தர் என்னை விட உங்களை பல மடங்கு பயன்படுத்துவார். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்மோடு நடக்கிற, உம்மோடு பேசுகிற, உம்மோடு வாழுகிற அனுபவத்துக்குள்ளாடி இந்த பிள்ளைகளை கர்த்தர் மாற பண்ணும், தடைகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.